சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. புத்தகத்தை பார்த்து தேர்வெழுதும் நடைமுறையை 2 ஆண்டுகளில் சிபிஎஸ்இ அறிமுகம் செய்ய உள்ளது. மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் வகையில் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறையை சிபிஎஸ்இ அறிமுகம் செய்கிறது. 2026-2027 கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்புக்கு புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறை அறிமுகம் செய்யப்படுகிறது. மொழி பாடங்கள், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கான தேர்வுகளை மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து எழுதலாம் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. பாட புத்தகங்கள், மாணவர்கள் வகுப்பறையில் எடுத்த குறிப்புகள், நூலக புத்தகங்களை கொண்டு தேர்வு எழுதலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களின் சிந்திக்கும் திறனை வளர்க்கும் வகையில் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறை அறிமுகம் செய்யப்படுவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டாலும் 2017ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொறியியல் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டு பிரிவில் கடும் போட்டி நிலவியதால் அனைத்து இடங்களும் நிரம்பின. நடப்பு கல்வியாண்டில் பிஇ, பிடெக் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வு கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள படிப்புகளில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டின் கீழ் 13,886 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த இடங்களுக்கு 46,848 பேர் விண்ணப்பித்திருந்ததால் கடும் போட்டி நிலவியது. 3வது சுற்று கலந்தாய்வின் முடிவில் 13,881 பேர் இடங்களை தேர்வு செய்துள்ளனர். இவர்களுக்கான இறுதி ஒதுக்கீடு ஆணை வரும் 20ஆம் தேதி வெளியாக உள்ளது. மீதமுள்ள 5 இடங்களுக்கு ஏற்கனவே உறுதி செய்து காத்திருப்பவர்களாலோ அல்லது துணை கலந்தாய்வில் பங்கேற்பவர்களாலோ நிரப்பப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக 1,86,475 இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறவிருக்கும் நிலையில் 3 கட்டமாக நடந்த பொதுப்பிரிவு கலந்தாய்வு வரை 1,57,052 இடங்கள் நிரம்பியுள்ளன. மீதமுள்ள 29,423 இடங்களில் துணை கலந்தாய்வு இடங்கள் மூலம் சில இடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்ணமங்கலம், கொங்கராம்பட்டு, சந்தவாசல், படவேடு, ரெட்டிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்தது. ஜவாது மலையில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்ததால் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜப்பேட்டை, ஆற்காடு, திமிரி, கலவை, சோளிங்கர், நெமிலி, அரக்கோணம், காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே வடிகால் வசதியின்றி மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். அதே நேரம் வேலூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் தேங்கிய நீரில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் குளித்து கும்மாளம் போட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சின்னசேலம், தியாகதுருகம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. அதேபோல் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சாலையில் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் தேங்கிய மழைநீரில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் வெப்பம்பட்டு, கடம்பத்தூர், பேரம்பாக்கம், வெள்ளியூர், தாமரைப்பாக்கம், நத்தம்பேடு பகுதியில் பெய்த மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் ஆவியூர், முடுக்கன்குளம், கரிசல்குளம், மீனாட்சிபுரம், பாம்பாட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாஞ்சிக்கோட்டை, வல்லம், கரந்தை, விளார் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதலே வறண்ட வானிலை நிலவிய சூழலில் சேந்தமங்கலம், வண்டாம்பாலை, வடவேர், சேங்காலிபுரம், குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் கனமழை கொட்டித் தீர்த்தது. திருச்சியில் மாநகர பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சிவகங்கை
மாவட்டம் சிங்கமுடரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் இதமான மழை பெய்து சுற்றுலா பயணிகளை ரசிக்க வைத்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர், போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம், வேப்பனவள்ளி உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. தருமபுரியில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட முடியாது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடவோ அல்லது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணத்தை கூறவோ சட்டத்தில் இடமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு கடந்த 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இது கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் விவரங்களை சனிக்கிழமைக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. அதில் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை தர சட்டத்தில் இடமில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை கேட்க யாருக்கும் உரிமையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. மேலும் முன்கூட்டிய தகவல் தெரிவிக்காமல் வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள எந்த ஒரு வாக்காளரின் பெயரும் நீக்கப்படாது என்றும் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. வாக்குத்திருட்டு குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கும்படி ராகுல் காந்திக்கு கர்நாடகா, ஹரியானா மற்றும் மகாராஷ்டிர மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் கர்நாடக மாநிலம் மகாதேவபுராவைச் சேர்ந்த சகுன்ராணி என்ற பெண் வாக்காளர் 2 முறை வாக்கு செலுத்தி இருப்பதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு ராகுல் காந்திக்கு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி 2வது முறையாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் ராகுல் காந்தி குறிப்பிட்ட பெண் வாக்காளர் ஒரே ஒரு முறையே வாக்குப்பதிவு செய்ததாக கூறியுள்ளார். ராகுல் காந்தி காட்டிய ஆவணங்கள் வாக்குச்சாவடி அலுவலரால் வெளியிடப்பட்டதில்லை என்றும் இந்த ஆவணங்கள் மோசடியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று ஹரியானா, மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி நடந்ததாக கூறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி ராகுல் காந்திக்கு அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதற்கிடையே வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று பேரணி செல்கின்றனர். பீகார் துணை முதலமைச்சரும் பாஜக தலைவருமான விஜய்குமார் சின்ஹா 2 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளராக பதிவு செய்துள்ளதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டினார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் 3 லட்சம் வீடுகளின் எண்கள் 0 என குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார். अगर गलत पाए गए तो उनको इस्तीफा देना चाहिए, उन पे FIR होना चाहिए। और अगर चुनाव आयोग अगर गलत पाया जाए तो इलेक्शन कमिश्नर को आकर के SIR वापस लेना चाहिए. இந்த நிலையில் தேஜஸ்வியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த விஜய்குமார் சின்ஹா தான் ஓரிடத்தில் தான் வாக்களிப்பதாக விளக்கமளித்தார். பாட்னாவின் பங்கிப்பூரிலிருந்து தனது பெயரை நீக்க விண்ணப்பித்திருந்த நிலையில் அந்த மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் விஜய்குமார் சின்ஹா விளக்கமளித்தார். लखीसराय विधानसभा में जोड़ने के लिए वहाँ पर फॉर्म भरा और यहाँ पर विलोपित करने का भी फॉर्म हम भरा था. उसी समय उसका ये कागज है. இந்த விவகாரத்தில் தன்னிடம் அனைத்து ஆதாரங்களும் இருப்பதாகவும் விஜய்குமார் சின்ஹா கூறினார். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் காரணமாகவே ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி சாத்தியமானதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார்.
பெங்களூருவில் புதிதாக மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் சித்தராமையாவுடன் ரயிலில் பயணம் மேற்கொண்டார். பெங்களூருவில் மெட்ரோ ரயில் சேவைகள் ஏற்கனவே 2 வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஒருநாள் பயணமாக பெங்களூரு வந்த பிரதமர் நரேந்திர மோடி ஆர்வி சாலை முதல் பொம்மச்சந்திரா வரை 19 கிலோமீட்டர் தூர மஞ்சள் வழித்தடத்தில் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து ஆர்வி சாலை முதல் எலக்ட்ரானிக் சிட்டி வரை மெட்ரோ ரயிலில் பிரதமர் மோடி பயணித்தார். அவருடன் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் உள்ளிட்டோரும் பயணம் மேற்கொண்டனர். மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த பள்ளி மாணவ மாணவிகளிடம் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். முன்னதாக பெங்களூரு சிட்டி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் பெங்களூரு பெலகாவி, அமிர்தசரஸ், ஸ்ரீமாதா வைஷ்ணவி, தேவி கத்ரா, நாக்பூர், புனே ஆகிய வழித்தடங்களில் 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் காரணமாகவே ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி சாத்தியமானதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அடுத்த தலைமுறை நகருக்கான அடுத்த தலைமுறை போக்குவரத்து என்ற தலைப்பில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் தொழில்நுட்பத்திலும் இந்தியா சுயசார்பு அடைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களில் எந்தவித குறையும் இருக்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் சேவை இருந்த நிலையில் தற்போது 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு 24 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ऑपरेशन सिंदूर की सफलता के पीछे बहुत बड़ी वजह हमारी टेक्नोलॉजी और डिफेंस में मेक इन इंडिया की ताकत है और इसमें बेंगलुरु और कर्नाटका के युवाओं का भी बहुत बड़ा योगदान है. முன்னதாக பெங்களூரு நகரில் ரோட் ஷோ சென்ற பிரதமருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவினாசி சாலை வரை ஊர்வலமாக சென்ற முதலமைச்சரை பொதுமக்கள் வரவேற்றனர். பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார் மூலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு சென்ற நிலையில் கொல்லம்பட்டறை மாரியம்மன் கோயில் பகுதியில் மேளதாளங்கள் முழங்க திமுகவினர் வரவேற்றனர். உடுமலைப்பேட்டை நேதாஜி மைதானத்தில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% இடஒதுக்கீட்டை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழங்கிய நிலையில் தந்தையை மிஞ்சிய தனையனாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடந்த பாமக மகளிர் மாநாட்டில் பேசிய அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவிக்க வேண்டும் என்று கூறினார். மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் தயங்குகிறீர்கள்? தொடர்ந்து பேசிய அவர் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை தாம் தான் முடிவு செய்ய இருப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்று 3 தடவை சொல்லுகிறேன். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். 17ஆம் தேதி நடக்கிற பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றுவோம். நாங்கள் அவங்களுடைய எல்லா பொதுக்குழு கருத்துக்களை கேட்டு நாங்கள் முடிவு செய்வோம். முன்னதாக மேடையில் பேசும்போது தந்தையை மிஞ்சிய தனையனாக இருக்கக்கூடாது என்று கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து பிரதமர் மோடி பேசியதை சுட்டிக்காட்டி அன்புமணியை மறைமுகமாக ராமதாஸ் விமர்சித்தார்.
வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக மகளிர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடைபெற்ற மாநாட்டில் பாலியல் வன்கொடுமை செய்தவரை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவதோடு பாலியல் வன்கொடுமையே இல்லை என்ற நிலை உருவாக வேண்டும் என்றும் மது ஒட்டுமொத்த குடும்பத்தையே அளிப்பதால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வுக்கு செல்லும் மாணவிகள் சோதனை என்ற பெயரில் மனவேதனைக்கு உள்ளாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் பள்ளிகள், கல்லூரிகள், பெண்கள் பணியாற்றும் இடங்களில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதால் ஆங்காங்கே பெண் காவலர்களை நியமிக்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை காலம் தாழ்த்தாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அதேபோல அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கக் கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டின் அளவை சரியாக நிர்ணயித்திட சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முறைகேடாக சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்த 2 மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமம் ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதிகளில் மனித உறுப்பு மாற்று சட்டத்திற்கு முரணாக மக்களிடம் இருந்து சிறுநீரகங்கள் பணத்திற்காக பெறப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட சுகாதார திட்ட இயக்குநர் வினீத் மற்றும் அவரது குழுவினர் சமர்ப்பித்த பரிந்துரைகளை ஆய்வு செய்து தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. அதன்படி திருச்சி சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தற்காலிகமாக நிறுத்தி வைத்த உரிமத்தை ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக முறைகேடுக்கு மூளையாக செயல்பட்ட 2 இடைத்தரகர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஒப்புதல் வழங்க தற்போது மாவட்ட அளவில் உள்ள 4 அங்கீகார குழுக்களை மறுசீரமைப்பு செய்வதோடு மாநில அளவில் குழு அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அங்கீகார குழுவிற்கு கொடையாளர் விண்ணப்பங்கள் பெறப்படும் பட்சத்தில் தனி கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் உரிய ஆணைகள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப பிரச்சினையால் சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. காங்கிரஸ் எம்பி வேணுகோபால் உட்பட பல்வேறு எம்பிக்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் நேற்று இரவு திருவனந்தபுரத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் ஒன்று டெல்லிக்கு புறப்பட்டது. புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரம் வானில் வட்டமடித்த ஏர் இந்தியா விமானம் சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எம்பி வேணுகோபால், ஏர் இந்தியா விமானம் தரையிறக்கும் போது ஓடுதளத்தில் மற்றொரு விமானம் வந்ததாகவும் விமானி துரிதமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உயிர் பயத்தை காட்டியதாக கூறியுள்ள வேணுகோபால், இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட வாய்ப்பிருந்ததால் முன்னெச்சரிக்கையாக விமானம் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டதாக ஏர் இந்தியா விளக்கம் அளித்துள்ளது. மேலும் விமானம் தரையிறங்கும் போது ஓடுதளத்தில் வேறு எந்த விமானமும் வரவில்லை என குறிப்பிட்ட ஏர் இந்தியா பயணிகளின் பாதுகாப்பில் சமரசம் செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை காவல் ஆணையரகத்தில் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அண்மையில் நடைபெற்ற நடிகர் சூர்யாவின் அகரம் தொண்டு நிறுவன ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் சனாதனம் குறித்து பேசியிருந்தார். இந்நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கமல்ஹாசனின் கழுத்தை அறுத்து விடுவேன் என்று கூறி மிரட்டல் விடுத்தார். இந்நிலையில் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த துணை நடிகர் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களுக்கிடையே பேசிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இளைஞரணி செயலாளர் கவிஞர் சினேகன், கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த துணை நடிகர் ரவிச்சந்திரன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கல்வியை கத்துக்கோங்க, அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி போய் சேரணும், அதனால ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னு சொன்னாரு. அந்த மொழியிலேயே அவங்க வெளிப்படுத்தியிருந்தா இது ஒரு பெரிய விவாதமா வந்திருக்க போதில்லை. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனைவரையும் ஒன்றிணைக்கும் வகையில் தான் கமல் பேசியதாகவும் விளக்கம் தந்தார். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கடந்த 55 நாட்களில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 61 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான மீனவர்களையும் அவர்களது விசைப்படகுகளையும் விரைந்து விடுவிக்கச் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மீனவர்களின் கைதை கண்டித்தும் அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் வரும் 13ஆம் தேதி தங்கச்சிவடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தையும் 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தையும் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர்.
ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் சனிக்கிழமை கைதான 7 மீனவர்களை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மன்னார் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்கள் 7 பேரும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். பைக் பந்தயத்தில் வாகனங்கள் சீறி பாய்ந்த காட்சிகள்தான் இவை. MRF நிறுவனம் சார்பில் கோவையில் தேசிய அளவிலான சூப்பர் கிராஸ் சாம்பியன்ஷிப் பைக் ரேஸ் நடைபெற்றது. அவினாசி சாலையில் உள்ள கொரிஷியா மைதானத்தில் 2ஆம் சுற்று ஆட்டம் நடைபெற்ற நிலையில் பல்வேறு கிளப்புகளைச் சேர்ந்த 65 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். மற்றும் 15 வயது உட்பட 8 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வீரர் வீராங்கனைகள் மண்மேடுகள் நிறைந்த கரடுமுரடான சாலையில் சாகசம் செய்தனர். வீரர் வீராங்கனைகளின் சாகசத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து வியந்தனர். சின்னத்திரை நடிகர்கள் சங்க தேர்தலில் வெற்றி என்ற பெயரில் களமிறங்கிய அணி வாகை சூடியுள்ளது. சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் பரத் வெற்றி பெற்றுள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற தேர்தலில் தலைவர், பொதுச் செயலாளர் உட்பட 23 புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக சின்னத்திரை நடிகர் நடிகைகள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. 1600 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 936 பேர் வாக்களித்தனர். இதில் வெற்றி அணி சார்பில் வானத்தைப் போல, இளவரசி, யாரடி நீமோகினி உள்ளிட்ட தொடர்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த பரத் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். இதுவரைக்கும் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் வாக்குப்பதிவு அவ்வளோ நடந்ததில்லை. இதுதான் முதல் முறையாக கிட்டத்தட்ட 960 சம்திங். ஸோ அதில் 491 வாக்குகள் எனக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதேபோல வெற்றி அணி சார்பில் போட்டியிட்ட நடிகர் நவீந்தர் பொதுச் செயலாளராகவும் கற்பகவள்ளி பொருளாளராகவும் வெற்றி பெற்றனர். வசந்தமணி சார்பில் போட்டியிட்ட நடிகர் சிவன் ஸ்ரீனிவாசன், நடிகை நிரோஷா உள்ளிட்டோர் தோல்வியடைந்தனர். சரி, ஓகே, என்னால் உங்களுக்கு லாஸே ஆயிடுச்சு. ஐ ஃபீல் வெரி சாரி அபவுட் தட். ஆனால் நீங்கள் என்னை பேன் பண்ணி நான் சம்பாதிக்காமல் இருந்ததுனால உங்களுக்கு நீங்கள் லாஸ் ஆனது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருமா? இல்லை, அதில் என்ன உங்களுக்கு கிடைக்குது? சின்ன ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சின்னத்திரை நடிகர்கள் சங்க தேர்தலில் தனது உரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக பிக் பாஸ் பிரபலமான ரவீனா தாகா கூறிய குற்றச்சாட்டே இது. பிரபல தொலைக்காட்சி தொடர் ஒன்றில் ஒப்பந்தமாகி பின்னர் தனக்கு கதாபாத்திரத்தின் முக்கியத்துவம் இல்லை என்று கூறி ரவீனா தாகா விலகிவிட்டார். இதனால் அவர் மீது தயாரிப்பு நிறுவனம் புகார் அளித்த நிலையில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு ஓராண்டுக்கு தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் கமிட்டி உறுப்பினராக போட்டியிட முயன்ற நிலையில் அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் தேர்தலில் வாக்களிக்க கூட அனுமதிக்கவில்லை என்றும் ரவீனா வேதனையுடன் தெரிவித்தார். எலிஜிபிலிட்டிலாம் பார்த்தேன். நான் 3 வருஷமா மெம்பரா இருக்கேன். ஸோ என்னால் கேண்டிடேட்டாவும் நிற்க முடியும், என்னால் ஓட்டு பண்ண முடியும். பட் ஆனால் என்னோட பேசிக் ரைட்ஸே என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் ஒரு தரப்பினர் தான் தன்னை திட்டமிட்டு வாக்களிக்க விடவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மற்றும் தீவிரவாத முகாம்களை தாக்கிய வீடியோவை இந்திய விமானப்படை வெளியிட்டுள்ளது. IAF responded with precision, speed and resolve. ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் 5 போர் விமானங்கள் உட்பட 6 விமானங்களை தாக்கியதாக இந்திய விமானப்படை தளபதி AP சிங் தெரிவித்திருந்த நிலையில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஒரு விமானத்தை கூட இந்தியா தாக்கவில்லை என அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா மறுத்திருந்தார். Unseen, unmatched.
ஆந்திர பிரதேச மாநிலம் கடப்பாவில் செம்மரக்கட்டைகளை கடத்தியதாக 87வது முறையாக ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த தஸ்தகிரி ரெட்டி என்பவர் மீது செம்மரக்கட்டைகளை கடத்தியது தொடர்பாக 86 வழக்குகளும், திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டது தொடர்பாக 34 வழக்குகளும் பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன. இது மட்டுமல்லாது தஸ்தகிரி ரெட்டி செம்மரக்கட்டைகளை கடத்தியதாக 2 முறை குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்த அவருடைய நடவடிக்கைகளை போலீசார் உன்னிப்பாக கவனித்து வந்தனர். அப்போது தஸ்தகிரி ரெட்டி மீண்டும் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட நிலையில் அவரை மடக்கி பிடித்த போலீசார் 2 கார்களையும் அவற்றில் கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 1 டன் எடையுள்ள செம்மரக்கட்டைகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தஸ்தகிரி ரெட்டியுடன் சேர்ந்து செம்மர கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அமெரிக்காவில் XFG என்ற வகையிலான கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில் அது பற்றி அச்சப்பட தேவையில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் புதிய வகை கொரோனா தொற்று பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் XFG என்ற வகையிலான கொரோனா வைரஸ் முதன்முறையாக பரவ தொடங்கியது. இது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களிலும் பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக அலபாமா, அலாஸ்கா, கலிபோர்னியா, புளோரிடா ஆகிய மாகாணங்களில் XFG வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே பரவிய SARS-2 வகை கொரோனாவின் உருமாற்றம் என்று அமெரிக்க மருத்துவர்கள் கூறியுள்ளனர். சளி, காய்ச்சல், உடல்வலி, வாந்தி உள்ளிட்டவை XFG வகை கொரோனா தொற்றின் அறிகுறிகள் என கூறியுள்ள மருத்துவர்கள் இந்த வைரஸ் தொற்றுக்கென தனித்துவமான மருந்துகள் எதுவும் தற்சமயத்திற்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். எனினும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமெரிக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. துருக்கியின் வடமேற்கில் உள்ள பாலிகேசிர் மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிந்திர்கி என்ற இடத்தில் 11 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 16.1 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் சுமார் 12 வீடுகள் இடிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கிய 6 பேர் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்டவர்களில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் கீமல் மெமிசோக்லு தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடருக்கு பின்னர் ஒருநாள் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் கடந்த T20 உலகக்கோப்பை தொடரை வென்ற பின்னர் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர். அடுத்ததாக யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர். 2027ஆம் ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பையை மனதில் வைத்து ஒருநாள் போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்தப் போவதாக இருவரும் அறிவித்திருந்த நிலையில் BCCIயின் புதிய விதிமுறைகள் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் வீரர்கள் உள்ளூர் போட்டிகளில் கட்டாயம் பங்கேற்க வேண்டுமென BCCI ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஒரு நாள் அணிக்கு தேர்வாக விரும்பும் வீரர்கள் இந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெறவிருக்கும் விஜய் ஹசாரே கோப்பைக்கான உள்நாட்டு ஒருநாள் தொடரில் கட்டாயம் விளையாட வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் 2027 உலகக்கோப்பை தொடரை மனதில் வைத்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களை தயார்படுத்த BCCI தேர்வாளர்களும் நிர்வாகமும் விரும்புவதாக தெரிகிறது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணி வரும் அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடருக்கு பிறகு விஜய் ஹசாரே டிராபியில் ரோஹித்தும் கோலியும் பங்கேற்பார்களா என்பதை பொறுத்தே அவர்களது ஒருநாள் கிரிக்கெட் எதிர்காலம் அமையும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்கிறது. சென்னையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுடன் அரசு நடத்திய 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்திற்கு மாநகராட்சி நிர்வாகம் வழங்கியது. இதனை கண்டித்தும் பணி பாதுகாப்பு கோரியும் மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பு 2 மண்டலங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் அரசு பல கட்டமாக நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டக் குழுவுடன் அரசு சார்பில் 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் குமரகுரு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதனால் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 10வது நாளாக நீடித்தது. இங்கிருந்து அப்புறப்படுத்துவதை பற்றி பேசினார்கள். நீங்கள் இங்கே இருந்து சென்று ராஜரத்னம் இடத்தில் போய் போராடுங்கள் என்கிறார்கள். நாங்கள் பணி செய்ய இடம் இந்த இடம், இங்க எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, இங்க எங்களுக்கு பணி மறுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் நிக்கிறோம்னு சொல்றோம். இல்ல அப்படி பேசுறதா இருந்தா பேசுறோம், இல்ல பேச முடியாதுன்றாங்க. நீதிமன்றத்தில் பாத்துக்கலான்றாங்க. அரசு தங்களது கோரிக்கைகள் பற்றி ஒரு வார்த்தை கூட பேச தயாராக இல்லை என்று போராட்டக் குழு குற்றம் சாட்டியுள்ளது.
சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள துப்புரவு பணியாளர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அப்போது தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்று சண்முகம் வலியுறுத்தினார். தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கை தீர்ப்பதற்கான முறையில் அரசின் தரப்பிலிருந்து உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வற்புறுத்துறோம். இதேபோன்று துப்புரவு பணியாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இவ்வளவு அக்கறையாகவும் சிக்கனமாகவும் நிர்வாகம் செய்யலாம். 10 லட்சம் கோடி கடன் கொண்டு போனீங்க. முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிகள் தியாகராஜன் சொல்றாரு, மின்துறையிலையும் போக்குவரத்து துறையும் 1 லட்சம் கோடி ஒவ்வொரு லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இழப்பு இருக்கு. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களிடம் ஊதியம் குறைக்கப்படாது என உறுதியளிக்கப்பட்டதாக அமைச்சர் கே நேரு தெரிவித்தார். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் NULM-ல இருக்கிறோம்னாங்க, அது மொத்தமாக டெண்டர் விட்டு அவுட் சோர்சிங் போனதுனால அதில் இருக்க முடியாதுங்கிற விவரத்தை சொல்லியிருக்கோம். நிறைய தொழிலாளிகள் இன்றைக்கு அதுலேருந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அமைச்சர் சேகர் பாபு தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் 2 நாட்களில் போராட்டம் முடிவடையும் என்றும் உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் வாணியம்பாளையத்தில் தேனீக்கள் கொட்டியதில் தவில் இசைக்கலைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாளையம் சஞ்சீவிராயர் கோயில் குளக்கரை பகுதியில் ஆவணி அவிட்டத்தை ஒட்டி பூநூல் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அங்கு மரத்தில் இருந்த தேன்கூடு திடீரென கலைந்து அங்கிருந்தவர்களை தேனீக்கள் துரத்தி கொட்டியது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் மீது தேனீக்கள் கொட்டிய நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த தவில் இசை கலைஞர் கோபு மயக்கமடைந்தார். இதையடுத்து 10க்கும் மேற்பட்டோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கோபு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை கழிக்க கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதியில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். பில்லர் ராக், குணா குகை, பைன்மரச்சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் தவழ்ந்து வந்த மேகக்கூட்டங்களையும் இயற்கையின் அழகையும் கண்டு ரசித்தனர். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, மிஸ்ட் வருது, நல்லா கிளைமேட் சூப்பரா வந்துட்டு இருக்கு சார். இதேபோல் உதகையிலும் குவிந்த சுற்றுலா பயணிகள் பைன்மரக் காடுகளுக்கு சென்றும் படகு சவாரிகள் செய்தும் மகிழ்ந்தனர். மட்டும்தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி கிளைமேட்டா ஊட்டியில மட்டும்தான் அனுபவிக்க முடியும். வார விடுமுறையை கொண்டாட குற்றால அருவிகளில் திரண்ட சுற்றுலா பயணிகள் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் உற்சாக குளியலிட்டனர். புலி அருவி எல்லா அருவிக்கும் போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருக்கு குளிக்கிறதுக்கு. தண்ணி கம்மியா உழுவுது, ஆனா கிளைமேட் நல்லா இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மிதமாக வரும் நீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். அதே சமயம் பராமரிப்பு பணிகள் காரணமாக படகு சவாரிக்கும் நீச்சல் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் சிவகங்கையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் குத்திக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த ஷாஜன் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதுநிலை 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் ஷாஜன் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் புதுச்சேரியில் மிஷன் வீதியில் உள்ள OMG ரெஸ்டோ பாருக்கு கொண்டாட வந்திருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவரை இடித்ததாக கூறப்படும் நிலையில் பவுன்சர்கள் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் மாணவர்களை பாரிலிருந்து நள்ளிரவு 12:30 மணியளவில் வெளியேற்றியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பார் ஊழியர் அசோக்ராஜ் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்து வந்து தமிழ்நாடு மாணவர்கள் மீது சரமாரியாக தாக்கினார். இதில் ஷாஜனின் நண்பரான சிவகங்கையைச் சேர்ந்த மோஷிக் சண்முகசுந்தரம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஷாஜனை சக நண்பர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அசோக்ராஜ், பவுன்சர்கள், ஹோட்டல் ஊழியர்கள் என 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இரவு 12 மணியுடன் ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் விதியை மீறி அதிகாலை 3 மணி வரை ரெஸ்டோ பார்கள் இயங்கி வருவதால் தான் இந்த சம்பவம் நடைபெற்று இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. மதுபோதையில் முதியவர் நிகழ்த்திய கோர விபத்தின் CCTV காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த 70 வயதான மயில்சாமி மதுபோதையில் பெரியநாயக்கன் பாளையத்தில் தாறுமாறாக சொகுசு காரை இயக்கியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது தாறுமாறாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண் உட்பட 3 பேர் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த 3 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மயில்சாமியை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
மறைந்த கல்வியாளர் வசந்தி தேவி ஏழை குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக போராடிய அறவழி போராளி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார். மறைந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவியின் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் காணொலி மூலம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்வியில் சீர்திருத்தத்தையும் சமத்துவத்தையும் வலியுறுத்தியவர் என்றும் பொது உடைமை சிந்தனையும் மனித உரிமை கொள்கையும் கொண்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார். அனைவருக்குமான கல்வி உரிமையை நிலைநாட்டுகின்ற திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் மறைந்த வசந்தி தேவிக்கு அஞ்சலியாக செலுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். நினைவேந்தல் நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், நீதியரசர் ஹரிபரந்தாமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. எமர்ஜென்சி காலத்தில் ஊழலுக்காக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் ஊழலுக்கே பிறப்பிடம் அதிமுக தான் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில் திமுக வர்த்தக அணி சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எமர்ஜென்சி காலத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து விளக்கினார். காமராஜரை கைது செய்யாதது காரணமாக, அந்த கோபத்தின் காரணமாகத்தான் எங்கள் ஆட்சியை இந்திரா காந்தி அம்மையார் கலைத்தாரை ஒழிய ஊழலுக்காக அல்ல என்பதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ பேசுகிறீர்களே ஊழல் ஊழல் என்று. உங்கள் எம்ஜிஆர் தானே 1977 87 வரை முதலமைச்சராக இருந்தார். நாங்கள் ஊழல் செய்திருந்தால், கலைஞர் ஊழல் செய்திருந்தால் ஒரு வழக்காக அவர் மேலே போடப்பட்டதா? ஊழலுக்கே பிறப்பிடமானது தான் நீங்க. எடப்பாடி பழனிசாமி மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் RS பாரதி குற்றம் சாட்டினார். எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்த சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அதிமுக தலைவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்று விசிகவினருக்கு அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் கட்டுப்பாடு விதித்துள்ளார். திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பனியத்தை புகுத்தியவர் எம்ஜிஆர் என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேசியதாக கூறி அதிமுக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக திருமாவளவன் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் ஆணவ கொலையை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சி கருப்பொருளை மீறி எதுவும் பேசக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தான் அவமதிக்கும் வகையில் பேசிவிட்டதாக அதிமுகவினர் கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அது பற்றி யாரும் எதிர்வினையாற்ற வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் இயக்கத் தோழர்கள் சமூக ஊடகங்களில் எதனையும் பதிவிட வேண்டாம், பதிவிடக்கூடாது. அதேபோல நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கோ பதில் சொல்லுகிறோம் என்கிற பெயரில் எதையும் பேசக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். தன் மீதான விமர்சனத்திற்கு தான் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். இலவச திட்டங்கள் குறித்த வாக்குறுதிகள் இல்லாத தேர்தல் அறிக்கையை தயாரிக்க தமிழக வெற்றிக் கழகம் கட்சி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முழுவீச்சில் தயாராகி வருகிறார். கட்சியின் முதலாவது மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் 2வது மாநில மாநாட்டை வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடத்த உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். மக்களை நேரில் சந்தித்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து கேட்டறிய கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக கட்சி ரீதியாக உள்ள 120 மாவட்ட செயலாளர்களுக்கும் கட்சி தலைமையிடமிருந்து உரிய உத்தரவுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட செயலாளர்கள் விரைவில் மக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து கட்சி தலைமைக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இலவச திட்டங்கள் குறித்த வாக்குறுதிகள் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும்படி விஜய் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மகாபலிபுரத்தில் நடைபெற்ற அலைச்சறுக்கு போட்டியில் கொரிய வீரர் முதலிடம் பெற்றார். சென்னையை
இதனையடுத்து மாமல்லபுரத்தில் நடந்த ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் கொரிய நாட்டு வீரர் தங்கம் வென்ற நிலையில் இந்திய வீரர் ரமேஷ் புதிலால் 3ஆம் இடம் பிடித்தார். ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த 7 நாட்களாக மாமல்லபுரம் கடற்கரையோரம் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியில் இந்தியா, தாய்லாந்து, சீனா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட 19 நாடுகளைச் சேர்ந்த 102 வீரர்கள் பங்கேற்றனர். லீக் போட்டிகள், காலிறுதி, அரையிறுதியில் தகுதி பெற்ற வீரர்களுக்கு இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் கொரிய நாட்டு வீரர் கனோவா ஹீஜே ஆக்ரோஷமாக சீறி வரும் அலைகளில் நீண்ட நேரம் சறுக்கி விளையாடி 15.17 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்தார். இந்தோனேஷியாவின் பசார் அரியானா வெறும் 0.6 புள்ளி வித்தியாசத்தில் 2ஆம் இடம் பிடித்தார். இந்தியாவின் ரமேஷ் புதிஹால் 12.60 புள்ளிகள் பெற்று வெண்கல பதக்கம் வென்றார். இதன் மூலம் அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப்பில் முதன்முறையாக இந்தியா பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் ஜப்பான் நாட்டு அலைச்சறுக்கு வீராங்கனை அன்ரி மாட்சுனா 14.90 புள்ளிகளோடு முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார். 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை முறையே ஜப்பான் மற்றும் தாய்லாந்து நாட்டு வீராங்கனைகள் வென்றனர். தூத்துக்குடியில் பெற்ற தாயை நண்பருடன் இணைந்து இளைஞர் அறிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவருக்கு எட்டயபுரம் பகுதியில் சொந்தமாக விடுதி இருக்கும் நிலையில் அதில் பார்வதி என்பவர் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் விடுதியில் இருந்த முருகானந்தத்தை பார்வதியின் மகன் செல்வம் தன் நண்பருடன் இணைந்து அறிவாளால் சரமாரியாக வெட்டினார். தாக்குதலை தடுக்க முயன்ற பார்வதியை பெற்ற தாய் என்றும் பாராமல் செல்வம் தாக்கினார். இருவரின் அலறல் சத்தம் கேட்டு மற்ற ஊழியர்கள் வந்த நிலையில் செல்வம் மற்றும் அவரது நண்பர் தப்பி ஓடினர். முருகானந்தம் மற்றும் பார்வதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது என போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மனூரில் திமுக கவுன்சிலரின் கணவரை வெட்டிய இளைஞர் பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வினி. திமுகவைச் சேர்ந்த இவர் அரக்கோணம் ஒன்றிய கவுன்சிலராக உள்ளார். அஸ்வினியின் கணவரான சுதாகர் அந்த பகுதியில் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் சுதாகரை கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி முன் விரோதம் காரணமாக 21 வயதான அவினேஷ் என்ற இளைஞர் சரமாரியாக வெட்டினார். இதில் படுகாயமடைந்த சுதாகர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். சுதாகரை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட அவினேஷ் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் பெற்று ரத்னகிரி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்தார். அதன்படி கையெழுத்திட வந்த அவினேஷை கும்பல் ஒன்று ஓட ஓட விரட்டி வெட்டியது. இதில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்த அவினேஷ் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இதனிடையே கவுன்சிலரின் கணவர் சுதாகர் உள்ளிட்ட 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். பழிக்கு பழியாக நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தர்மஸ்தலாவில் பெண்கள் கொன்று புதைக்கப்பட்ட சர்ச்சையில் புதிய திருப்பமாக மேலும் 2 பேர் சாட்சியளிக்க முன்வந்திருப்பது பரபரப்பை கூட்டியுள்ளது. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோயில் நகரத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டதாக கோயிலில் பணிபுரிந்த முன்னாள் ஊழியர் புகார் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் 20 அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழுவினர் முன்னிலையில் முன்னாள் ஊழியர் சுட்டிக்காட்டிய 16 இடங்களில் நேத்ராவதி ஆற்றங்கரையில் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் சில குழிகளில் பெண்களின் எலும்புக்கூடுகள் சேலையும் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாகுபலி மலைப்பகுதியிலும் தோண்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மேலும் 2 பேர் சாட்சிகளாக இருக்க முன்வந்துள்ளனர். அவர்கள் புதிதாக பெண்களின் சடலங்கள் புதைக்கப்படுவதை பார்த்ததாக கூறியிருப்பது பரபரப்பை அதிகரித்துள்ளது. 1149 ரயில் பெட்டிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. ரயில்களில் நிகழும் குற்றங்களை தடுக்கவும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை விரைவாக கண்டுபிடிக்கவும் ரயில் பெட்டிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக வடக்கு ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட ரயில்களில் சோதனை ஓட்டமாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் 74,000 ரயில் பெட்டிகளிலும் 15,000 என்ஜின் பகுதிகளிலும் சிசிடிவி பொருத்துவதற்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. அந்த வகையில் தெற்கு ரயில்வேயில் 1149 ரயில் பெட்டிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு பெட்டியில் 4 கேமராக்களை பொருத்த முடிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 2 பக்க நுழைவு வாயிலிலும் 2 சிசிடிவிக்கள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சென்றாலும் குறைந்த வெளிச்சம் இருந்தாலும் தெளிவாக படம் பிடிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் பல்லாடு மாவட்டத்தில் அரசு பள்ளியில் ராகிங் என்ற பெயரில் +1 மாணவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தும் அடித்தும் +2 மாணவர்கள் துன்புறுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்லாடு மாவட்டத்தில் உள்ள தாசேப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் +1 மாணவரை விடுதியில் வைத்து +2 மாணவர்கள் 5 பேர் தாக்கியுள்ளனர். மேலும் மின்சாரத்தை பாய்ச்சியும் கொடுமைப்படுத்தியுள்ளனர்.
இந்த சம்பவம் குறித்து தாக்குதலுக்கு உள்ளான மாணவரின் பெற்றோர் தாசேப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தாக்குதல் நடத்திய 5 பேரில் ஒருவர் மாணவர் இல்லை என்றும் அவர் வெளியே இருந்து வந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசாவில் உணவு பற்றாக்குறை நீடித்தால் இன்னும் 2 ஆண்டுகளில் அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என இஸ்ரேல் பிரதமர் எச்சரித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டால் போரை உடனடியாக நிறுத்துவதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். ஜெருசலேமில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காசாவை ஆக்கிரமிப்பது தங்களுக்கு நோக்கமல்ல என்று கூறினார். ஹமாஸ் பயங்கரவாதிகளிடமிருந்து காசாவை விடுவிப்பதே தங்கள் இலக்கு என்று நெத்தன்யாகு கூறினார். Our goal is not to occupy Gaza. Our goal is to free Gaza. Free it from Hamas terrorists. தொடர்ந்து பேசிய அவர் காசாவில் நிலவக்கூடிய வறுமைக்கு இஸ்ரேல் காரணமில்லை என்று கூறினார். அண்டை நாடுகள் அனுப்பக்கூடிய உணவுகளை ஹமாஸ் அமைப்பினர் வழிமறித்து தாக்குவதாக குற்றம் சாட்டிய அவர் காசாவில் உணவு பற்றாக்குறை நீடித்தால் இன்னும் 2 ஆண்டுகளில் அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த மளிகை கடைக்காரருக்கு புதிதாக வாங்கிய சிம் கார்டு மூலம் விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் ஆகியோரிடம் இருந்து அழைப்பு வந்த ருசிகர சம்பவம் அரங்கேறி உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் காரியாபன் நகரைச் சேர்ந்த மளிகை கடைக்காரர் மணீஷ் அங்குள்ள கடையில் புதிதாக சிம் கார்டு வாங்கி பயன்படுத்தியுள்ளார். அந்த எண்ணில் வாட்ஸ்அப் செயலியை ஆக்டிவேட் செய்த போது ப்ரொஃபைல் போட்டோவாக ஆர்சிபி அணி கேப்டன் ரஜத் படிதாரின் புகைப்படம் இருந்ததை பார்த்து வியப்படைந்தார். எனினும் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இருந்துள்ளார். ஆனால் அவரது செல்போனுக்கு விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் போன்ற கிரிக்கெட் ஜாம்பவான்களிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது. அவர்கள் அனைவரும் ரஜத் படிதாரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளனர். மளிகை கடைக்காரரான மணீஷ் வாங்கியது ரஜத் படிதாரின் பழைய செல்போன் எண் என்பதும் 90 நாட்களுக்கு மேலாக பயன்படுத்தப்படாததால் அந்த எண்ணை செல்போன் நிறுவனம் செயலிழக்கச் செய்து புதிதாக மணீஷுக்கு விற்பனை செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது. இந்த விவகாரம் ரஜித் படிதாரின் கவனத்திற்கு சென்றதும் அவரே நேரடியாக மணீஷை தொடர்பு கொண்டு சிம் கார்டை திருப்பிக் கொடுக்கும்படி கேட்டுள்ளார். இதனை நம்பாத மணீஷ் தான் MS தோனி பேசுகிறேன் என்று கிண்டலாக பதிலளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரஜத் படிதார் அளித்த புகாரின் பேரில் உள்ளூர் காவலர்கள் மணீஷின் வீட்டிற்கு சென்று விவரத்தை எடுத்துரைத்தனர். தான் பேசியது உண்மையாகவே விராட் கோலி மற்றும் ஏபிடி வில்லியர்ஸுடன் தான் என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்த மணீஷ் உடனடியாக அந்த சிம் கார்டை காவல்துறையிடம் ஒப்படைத்தார். பிரபல ஹாலிவுட் திரைப்படமான த இன்டர்னின் ஹிந்தி ரீமேக்கில் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு ஜோடியாக நடிக்க இருந்த நிலையில் அதிலிருந்து விலகுவதாக தீபிகா படுகோன் அறிவித்துள்ளார். ராபர்ட் டி நீரோ, ஆனி ஹாத்வே ஆகியோர் நடிப்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான அமெரிக்க திரைப்படமான த இன்டர்ன் அதிக வசூலை ஈட்டி சாதனை படைத்தது. இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்யும் முயற்சி கடந்த 2020ஆம் ஆண்டை தொடங்கிய நிலையில் படத்தில் கதாநாயகனாக ரிஷி கபூரும் கதாநாயகியாக தீபிகா படுகோனும் நடிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் ரிஷி கபூர் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு பதில் நடிகர் அமிதாப் பச்சன் நடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கொரோனா தொற்று, அதனைத் தொடர்ந்து தீபிகா படுகோன் கருவுற்று இருந்தது என பல்வேறு காரணங்களால் கடந்த 5 ஆண்டுகளாக படப்பிடிப்பு தொடங்காமலேயே இருந்து வந்தது. இந்நிலையில் தற்போது படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நடிகை தீபிகா படுகோன் படத்தின் தயாரிப்பாளராக தொடர்ந்து செயல்பட போவதாக தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் செஸ் விளையாட்டை பாடமாக கொண்டுவர வேண்டும் என்று கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஸ்வநாதன் ஆனந்த் பள்ளிகளில் செஸ் விளையாடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று கூறினார். செஸ் ஆட முடியறது, அதுக்கு அங்கே போர்டு இருக்கணும், யாராவது ஒரு டீச்சர் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அது இருந்தாலே போகிறோம். அதுக்கும் மேலே அது ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். பெண்கள் செஸ் விளையாடுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக விஸ்வநாதன் ஆனந்த் குறிப்பிட்டார். கிராமங்களிலும் செஸ் விளையாட்டு பயிற்சி மையங்களை ஏற்படுத்தினால் திறமையான பல வீரர்களை உருவாக்க முடியும் எனவும் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்தார். சீனாவில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன முதியவரையும் சிறுமியையும் 3 நாட்களுக்கு பின் பாதுகாப்பாக மீட்ட காட்சிகள்தான் இவை. கன்சூ மாகாணத்தின் யூசாங் நகரத்தில் கடந்த வியாழக்கிழமை கனமழை பெய்தது. அதைத் தொடர்ந்து ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 4 கிராமங்களில் இருந்த ஏராளமான வீடுகள் மண்ணில் புதையுண்டன. இந்த கோர விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் 28 பேர் காணாமல் போயினர். அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மலைப்பாங்கான இடங்களில் மோப்பனாய் மற்றும் அதிநவீன ட்ரோன் உதவியுடன் தேடும் பணி நடைபெற்று வருகிறது.
மாலியண்டன் கிராமத்தில் ஆற்று பகுதியில் நடந்த தேடுதல் வேட்டையில் 80 வயது முதியவரும் அவரது பேத்தியும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சிவகங்கையில் சாமி கும்பிட வந்தவர்களை மலைக்குளவி கொட்டியதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன், உமா மகேஸ்வரி தம்பதி தங்களது 1 வயது மகனுக்கு மொட்டையடித்து காது குத்த சிவகங்கையை அடுத்த வெட்டிக்குளம் கிராமத்திற்கு உறவினர்களுடன் சென்றனர். அங்குள்ள பாட்டையா கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தவர்கள் பொங்கல் வைப்பதற்காக மரத்தடியில் பானையை வைத்து தீ மூட்டி உள்ளனர். இதில் வெளியேறிய புகையால் மரத்திலிருந்த கூடு கலைந்து குளவி கொட்டத் தொடங்கியது. மலைக்குளவி விரட்டி விரட்டி கொட்டியதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அனைவரும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். குலதெய்வ கோயிலில் சுவாமி கும்பிட வந்தவர்களை மலைக்குளவி கொட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த நிலையில் 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. அதிகாலை 4:30 மணிக்கு அண்ணாமலையார் கோயில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். இதேபோல் திருச்செந்தூர் கோயிலில் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். வள்ளி குகையில் தற்போது பக்தர்கள் வழிபாடு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் அங்கும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சென்னை கொரட்டூரில் உள்ள ஸ்ரீ பாடலாத்திரி சியாத்தம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலம்தான் இது. கொரட்டூர் பாடலாத்திரி சியாத்தம்மன் கோயிலில் கிராம மக்கள் ஒன்று கூடி பல ஆண்டுகளாக ஆடித்திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா தொடங்கிய நிலையில் கொரட்டூர் மாரியம்மன் கோயிலில் இருந்து 1008 பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். தொடர்ந்து சிவலிங்கபுரம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து முருக பக்தர்களுக்கு வேல் தரிப்பும் முருகப்பெருமான் திருத்தேர் திருவீதி உலாவும் நடைபெற்றது. RX 100 இருசக்கர வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் முருகர், பிஸ்கெட், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற தின்பண்டங்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் போன்றவை பக்தர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன. உத்தரப்பிரதேசத்தில் போலி காவல் நிலையம் அமைத்து மக்களை மிரட்டி பணம் வசூலித்த மோசடி கும்பல்தான் இது. நொய்டாவில் சர்வதேச காவல்துறை மற்றும் குற்றப்புலனாய்வு அலுவலகம் என்ற பெயரில் காவல் நிலையம் அமைத்து ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் 6 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் மேற்கு வங்கத்தை சேர்ந்த விபாஷ், ஆராக்யா, பாபுல், பிந்துபால், சம்பம்டால் மற்றும் ஆஷிஷ் என்பதும் அவர்களில் பெரும்பாலானோர் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருப்பதும் தெரியவந்தது. மேலும் தாங்கள் சர்வதேச அளவிலான புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று கூறி உள்ளூர் மக்களை மிரட்டி பணம் பறித்து வந்ததும், தனியாக இணையதளம் தொடங்கி நன்கொடை வசூலித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 9 செல்போன்கள், போலி அடையாள அட்டைகள், தபால் தலைகள், வங்கி கணக்கு புத்தகம், காசோலை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது.